பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் விவாதங்களுக்கு மத்தியில் விபிஜி ராம்ஜி மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தில் மாற்றங்களுடன் கொண்டுவரப்பட்ட விபிஜி ராம்ஜி மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். புதிய விபிஜி ராம்ஜி திட்டத்தின் மூலம் நாட்களின் எண்ணிக்கை 100லிருந்து 125ஆக உயர்ந்துள்ளது. விபிஜி ராம்ஜி திட்டம் வளமான தன்னம்பிக்கை கொண்ட கிராமப்புறத்திற்கான அடித்தளம் என்றும் மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. பழைய நடைமுறையில் 100% ஊதியம் மத்திய அரசால் வழங்கப்பட்ட நிலையில் புதிய சட்டப்படி 60% சம்பளத்தை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளும், 40% மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தற்போது இந்த விபிஜி ராம்ஜி மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமானது மாற்றப்பட்டு அதற்கு பதிலாக விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி என்ற மசோதாவானது நாடாளுமன்றத்தில் மத்திய அரசால் தாக்கல் செய்யப்பட்டு பல்வேறு விவாதங்கள் அது தொடர்பாகவும் நடைபெற்றது. இந்நிலையில் அந்த விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். மக்களவையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிலையில் தற்பொழுது குடியரசுத் தலைவரும் அதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். இதுவரை 100% சம்பளம் மத்திய அரசு தரப்பிலிருந்து வழங்கப்பட்ட நிலையில் இந்த புதிய திட்டத்தின் மூலம் 60% சம்பளம் மத்திய அரசும் 40% சம்பளம் மாநில அரசும் வழங்கப்பட இருக்கிறது. 100 நாள் 125 பணி நாட்களாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.